ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு திருக்குறளோடு என்னுடைய மறையுரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதே அந்த செயலை நம்மால் செய்ய முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செயலை ஆரம்பித்த பிறகு சிந்தித்து பார்த்தல் என்பது நமக்கு இழுக்கை வருவிக்கும், அவமானத்தை உருவாக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதே கருத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே 2 உவமைகள் மூலமாக நம் ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறார். ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முன்பாகவே அந்த கோபுரத்தை கட்டி முடிக்க ஆகும் செலவினத்தை அவர் கணக்கிட்டு திட்டமிட வேண்டும். இல்லையென்றால் அந்த கோபுரத்தை அவரால் கட்ட முடியாமல் போகும். ஒரு அரசர் இன்னொரு அரசரோடு போர் தொடுக்கப் போகிறார் என்றால் முன்கூட்டியே அவர் தன்னுடைய பலம் என்ன, தன் எதிரியினுடைய பலம் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ப திட்டங்கள் தீட்ட வேண்டும். இல்லையென்றால் போரிலே அவருக்கு தோல்வி ஏற்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இந்த 2 உவமைகளையும் இயேசு எதற்காக சொன்னார்? இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம். பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். நாங்கள் உம்மோடு தான் இருப்போம், உம்மை பின்பற்றுவோம், சீடர்களாயிருப்போம் என்று சொல்லி பெருந்திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் என் சீடர்களாயிருக்க விரும்பி என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள். ஆனால் என் சீடராயிருக்க நீங்கள் விரும்பினால் 3 நிபந்தனைகளை நீங்கள் உங்கள் வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும். அந்த 3 நிபந்தனைகளை உங்கள் வாழ்விலே நிறைவேற்ற முடியுமா என்பதை நீங்கள் முன்கூட்டியே சிந்தித்து பாருங்கள். இல்லையென்றால் உங்களுடைய சீடத்துவ வாழ்வை நீங்கள் முழுமையாக வாழ முடியாமல் போகும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கிறார். என்னை பொறுத்தவரை தொடக்க கால திரு அவையினர் இயேசு சொன்ன அந்த 3 நிபந்தனைகளையும் நிறைவேற்றி தங்கள் வாழ்விலே தாங்கள் இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இன்று நாமும் இயேசு கூறும் அந்த 3 நிபந்தனைகளையும் நம் வாழ்விலே பின்பற்ற நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். நாமும் இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் என்பதை இந்த உலகுக்கு காட்ட அழைக்கப்படுகிறோம். அது என்ன 3 நிபந்தனைகள்? முதல் நிபந்தனை லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே கூட என்னை விட மேலாக கருதினால் அவர் என்னுடைய சீடராயிருக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார். தொடக்க கால திரு அவையிலே திருத்தூதர்களுடைய வாழ்வை குறித்து நாம் வாசிக்கின்றோம். பேதுரு, யாக்கோபு, யோவான், மத்தேயு இவர்களுடைய அழைப்பை குறித்து நற்செய்தி நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் பார்க்கிறோம், என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் இயேசு சொன்னவுடன் அந்த சீடர்கள் எல்லாரும் தங்களுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு, தங்களுடைய சகோதரர் சகோதரிகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இறுதியில் தங்களுடைய உயிரையே கூட இயேசுவுக்காக அவர்கள் கையளித்தார்கள். அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை வெறுத்தார்கள் என்றில்லை, மாறாக தங்கள் குடும்ப உறுப்பினர்களை விட இயேசுவுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தார்கள். தங்கள் குடும்ப உறுப்பினர்களை விட இயேசுவிடம் அதிகமான அன்பு செலுத்தினார்கள். இன்று நாமும் இதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். பொதுவாக உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் நாம் இப்படித்தான் சொல்வோம், எனக்கு என் அம்மாவை பிடிக்கும், அப்பாவை பிடிக்கும், கணவரை பிடிக்கும், மனைவியை பிடிக்கும், பிள்ளைகளை பிடிக்கும் என்று சொல்வோம். ஆனால் எனக்கு இயேசுவை பிடிக்கும், அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இயேசுவின் மீது மேலான அன்பு செலுத்துபவர்களாக, இயேசுவுக்கு மேலான இடத்தை கொடுப்பவர்களாக வாழ வேண்டும். இது இயேசு கூறும் முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. இயேசு இந்த உலகிலே வாழ்ந்தபோது மக்களுக்கு ஏராளமான போதனைகளை கொடுத்தார். ஆனால் ஒருபோதும் அவர் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை. என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களுடைய வாழ்விலே எப்போதும் மகிழ்ச்சி தான் இருக்கும், எனக்கு சீடராய் என் பின்னே வாருங்கள், உங்களுடைய வாழ்விலே எப்போதும் இன்பம்தான் இருக்கும் என்று அவர் ஒருபோதும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. என்னை பின்பற்றி வந்தாலும் கூட, என் சீடர்களாய் வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய வாழ்விலே துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வருத்தங்கள் வரும், சிலுவைகள் இருக்கும்.
அவற்றை சுமந்து கொண்டுதான் நீங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். தொடக்க கால திரு அவையினருடைய வாழ்விலே பார்க்கிறோம், இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கசையடிகளை ஏற்றுக்கொண்டார்கள். கொடூரமான முறையிலே மரணத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். சில குடும்பங்களிலே இப்படி நடக்கிறது. அவர்கள் தினந்தோறும் திருப்பலிக்கு வருபவர்களாக இருப்பார்கள், தினந்தோறும் விவிலியம் வாசிப்பவர்களாக இருப்பார்கள், ஜெபமாலை ஜெபிப்பவர்களாக இருப்பார்கள், ஆலய பணிகளிலே முன்னின்று செயல்படுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் திடீரென அவர்களுடைய குடும்பத்திலே யாருக்காவது நோய் வந்திருக்கலாம், விபத்து ஏற்பட்டிருக்கலாம், இறப்பு ஏற்பட்டிருக்கலாம். உடனே அவர்களுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்கும், நான் ஆண்டவருக்கு உகந்த முறையில் தானே வாழ்ந்தேன், தினமும் திருப்பலிக்கு சென்று நற்கருணை உட்கொண்டேனே, தினமும் ஜெபித்தேனே, விவிலியம் வாசித்தேனே, ஆனால் எனது குடும்பத்துக்கு ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார்? கோவிலுக்கே வராதவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஆண்டவருக்கென்றே வாழ்ந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், இப்படி ஒரு துன்பம், என்னுடைய வாழ்விலே ஏன் இப்படி ஒரு நஷ்டம் என்று சொல்லி அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மீது கோபப்படுகிறார்கள், கோவிலுக்கே வருவதை நிறுத்தி கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக இரண்டாவது நிபந்தனையாக சொல்கிறார், என்னை பின்பற்றி வருவதால் உங்களுக்கு இன்பம் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. என்னை பின்பற்றி வந்தாலும் கூட, என் சீடராய் வாழ்ந்தாலும் கூட உங்கள் வாழ்விலே துன்பங்கள் வரத்தான் செய்யும், துயரங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிபந்தனை தான். ஆனால் தொடக்க கால திரு அவையினர் இந்த நிபந்தனையை கூட மிகவும் சிறப்பாக பின்பற்றி இருக்கிறார்கள், நிறைவேற்றி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக திருத்தூதர் பணிகள் நூல் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே பார்க்கிறோம், நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர், அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர், நிலபுலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க கால திரு அவையினர் இந்த மூன்றாவது நிபந்தனையை கூட, கடினமான நிபந்தனையை கூட தங்கள் வாழ்விலே சிறப்பாக பின்பற்றி இருக்கிறார்கள். இன்று அவர்களைப் போல நம்மளுடைய உடைமைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும், இன்றே திரு அவையின் பேரிலே எழுதி வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நம்மிடம் நிலங்கள் இருக்கின்றன, வீடுகள் இருக்கின்றன, பணம் சேகரிக்கிறோம், நகைகளை சேகரிக்கிறோம். ஆனால் இந்த உடைமைகளின் மீது உள்ள பற்றை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த உடைமைகள் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், இவற்றை நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற பற்றை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த உடைமைகளை கொண்டு ஓரளவுக்காவது கொஞ்சமாவது ஏழை எளியவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்தோம் என்றால் இந்த மூன்றாவது நிபந்தனையை நம்மால் நிறைவேற்ற முடியும். எனவே அன்புமிக்கவர்களே, தொடக்க கால திரு அவையினர் போல இயேசுவினுடைய 3 நிபந்தனைகளையும் நம் வாழ்வில் நிறைவேற்றுவோம். நம் குடும்ப உறுப்பினர்களை விட இயேசுவுக்கு முழுமையான அன்பை செலுத்துவோம், மேலான இடத்தை கொடுப்போம். இயேசுவை பின்பற்றுவதனால் நமக்கு ஏற்படும் துன்பங்களை கூட, துயரங்களை கூட நாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவோம். நம்முடைய உடைமைகளின் மீது உள்ள பற்றை விட்டுவிட்டு ஏழை எளியவர்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து வாழ்வோம். நிச்சயமாக இந்த உலகுக்கு நாம் இயேசுவின் உண்மையான சீடர்கள் என்பதை எடுத்து காட்டலாம். ஆமென்.